Hi, hello, வணக்கம் viewers. This is Veera. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி கேஷ் பாட்ஸை வச்சு ஒரு அழகான பாட்டாக்கி அது ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா காட்டன் பட்ஸ் வைக்கிறது, டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் வைக்கிற பொருளாக மாற்றுறதுக்கு ஒரு 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 ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னுட்டுங்க, ஒரு கேஷ் பாட் ஒன்று எடுத்துருக்குறேன் நான். அது இந்த தூக்கி போடுறது தான், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான், வேணான்னு தூக்கி போடுறது தான் யூஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரியாவோ இல்லை ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் வைக்கிற பென் ஸ்டாண்ட் மாதிரி. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் கடைசியாக பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட், கோல்டன் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது ப்ரஷ். அப்புறம் இந்த கிளேலாம் ஒட்டுறதுக்கான ஹாட் க்ளூ கன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ், இதெல்லாம் இந்த கேக் செய்யறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி இது தெரியுது பாருங்கள், பூ அண்டு லீவ்ஸ், இதெல்லாம் இது மாதிரி அமேசானில் சீப்பர் ரேட்டில் கிடைக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன் இது எல்லாமே. இது ஒரு பெரிய பேக்கெட்டில் ஒரு செட் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி அது நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் இதில். அதுக்கப்புறம் ஒரு குட்டி நைஃப் டு கட் இட், ஏதாவது சரியாக வரலைன்னா, அந்த இம்ப்ரெஷன் சரியாக வரலைன்னா அது கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளே, இந்த பாருங்க, இந்த மாதிரி பாலிமர் ஓவன் பேக் கிளே கடையில் விற்பாங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சாதாரண கிளே கூட, மாடலிங் கிளேஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மாடலிங் கிளேஸ் மேலே நான் பெயிண்ட் அடிக்கணும். நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணலை நான். அதுக்கு பதிலாக இதெல்லாம் ஆல்ரெடி ஹவ் காட் த கலர்ஸ், இதெல்லாம் கலர்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதனால் நான் வெறுமா ஓவனில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டிக் இட் ஆஃப், எல்லாத்துலேயும் ஓட்டிட்டு பெயிண்ட் அடிச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த இதாக இப்போ உங்களுக்கு எப்படி இது ஃப்ளாட் பண்ணி அந்த பூ இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த பாலிமர் கிளே இதை பாருங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ முடிக்கிறதுக்காக. அது பாருங்கள், நான் 4 கலர், 2 லீவ்ஸுக்கும் 2 ஃப்ளவர்ஸுக்கும் எடுத்துருக்குறேன். நான் அதை உங்களுக்கு எப்படி இம்ப்ரெஷன் பண்ணி அது எப்படி எடுக்கிறேன்ட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை ஃபஸ்ட்டு இந்த சின்னது எடுத்துருக்குறேன், இந்த ரோஸ் கலரில். இதை பாருங்கள், மெலிசா உருட்டி வச்சுருக்கிறேன். சின்ன சப்பாத்தி மாவு, சின்ன சப்பாத்தி மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், அதை இதில் இப்படி வச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், வீடியோ கொஞ்சம் சரியாக இல்லை. இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சுட்டு ஐ ப்ரெஸ் இட். இது நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க, கொஞ்சம் சரியாக வராது இது எப்பயுமே. கீழே இருக்கிற போர்ஷனும் கீழே இருக்கிற கட்டை ஒட்டுது. பாருங்க, நான் இந்த நைஃப் வச்சு இப்படி நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதால, ஈஸியாக பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் கொஞ்சம் நல்லா வரல. பாருங்க, இந்த மாதிரி தெரியுதுங்களா, அது இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பூவையும் அதேமாரி வச்சு எனக்கு ஒரு ஃப்ளவர் வேணும், அவ்வளோதான்.
இது அப்படியே வந்து I'm taking it out from the clay. பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனாலும் வந்து I trim it with this knife. பாருங்க. Okay, and this side is not so good, ஆனாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு ஒன்றும் அசிங்கமாக இல்லை. பாருங்க இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் தெரியுதுங்களா? அதை பாருங்கள், கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. நீங்கள் வந்து இதெல்லாம் அப்புறமா வந்து சின்ன நைஃப் வச்சு வெட்டி எடுத்துங்க. இதெல்லாம் இந்த 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 எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது உங்களுக்கு காட்டுறதுக்கு, சும்மா காட்டுறதுக்காக எப்படி சேர்ந்துருக்குறான்னு காட்டுறதுக்காக தான். அதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளார்ஸ் முடித்த உடனே நான் வந்து இப்போ வந்து இந்த லீவ்ஸு வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து கேக் செய்யறதுக்கு யூஸ் ஆகிற இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாமே. ஆமாம், இதெல்லாம் வந்து சீப்பாக ரேட்டில் வந்து அமேசானில் கிடைக்கிது. அதை பாருங்கள், இது ஒன்றே தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் நிறைய ஒரு பெரிய பேக்கில் வரும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பேக்கில் கிடைக்கும். அதில் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இப்போ ரெண்டு டிசைன், ஒரே ஒரு டிசைன் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று லீஃபு, ஒன்று வந்து ஃப்ளார், அவ்வளோதான். சரிங்க, இந்த லீஃபை வந்து இம்ப்ரெஷன் எடுத்துக்கிறேன். கீழே ஒட்டாத இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக்குன்னு ஒன்று போட்டுங்க, அப்போ கீழே ஒட்டாத இருக்கும். நான் வந்து அது போடல இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த லீஃபோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் விழுறதுக்கு இதை அப்படியே அமுக்கிட்டிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அதில் விழுந்துடும். இது கொஞ்சம் சரியாக வரலை இன்னைக்கு. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். சரி, பாருங்க, ஆனாலும் வந்து இருக்குது பாருங்க. குட்டியோண்டா தெரியுதுங்களா? இருக்காங்க, அந்த இம்ப்ரெஷன்ஸோடு இருக்குது பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு கலர், க்ரீன் கலர், ரெண்டு க்ரீன் கலர், ஒன்று டார்க்கு, ஒன்று வந்து லைட். பாருங்கள், இந்த இம்ப்ரெஷன்ஸ் இது பாருங்கள், இந்த லீஃபும் இதுவும் ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி லீஃப் வந்து இது கையாலே சேர்ந்தேன் நான். இதெல்லாம் கையாலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், கையால் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும்னா, வரைய தெரியும்னா அப்படியே பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதுன்னா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட அதை பாருங்கள், சின்ன நைஃப் வச்சுன்னு சாதாரண ஷேப்பில் ஒரு லீஃப் ஒன்று கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் கட் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், தெரியுதுங்களா? நான் இப்போ வந்து இது மேலே கீழே விழுந்து போச்சு. இந்த பாருங்க, இப்போ வந்து நான் இந்த கத்தியால் பாருங்க, கை பத்திரம். குட்டி பசங்கள்லாம் கீழே வச்சு தான் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு தான் செய்யணும். கை வெட்டிடும், அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் கத்தி வச்சுன்னு. தெரியுதுங்களா? அது பாருங்கள், ஒரு சின்ன லீஃப். ஐ ஹவ் காட் 2 leaves,
2 லீவ்ஸ் 2 ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்குது எனக்கு இப்போ. இது வந்து இந்த பாலிமர் க்ளே ஓவன் பேக்கு க்ளே வந்து ஓவனில் போட்டு நான் இப்போ அது பேக் பண்ணணும். இது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 120 to 130 டிகிரிஸ் நான் வந்து ஓவனில் ஹீட் வைக்கணும். ஹீட் வச்சுட்டு ஃபார் 10 to 15 minutes நான் 10 minutes என்னோடய ஓவனை வந்து முன்னாடி ஆன் பண்ணி வச்சுட்டு ஐ ஆஃப் இட். இவங்க சொல்கிற மாதிரி நான் அப்போ வைக்க மாட்டேன். முதல்ல ஆன் பண்ணி ஹீட் பண்ண அப்புறம் நிறுத்திடுவோம் இந்த ஓவனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த ஓவன் ட்ரே இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரேயில் வந்து அலுமினியம் பேப்பர் போட்டு இதை வச்சு கொஞ்சம் பக்கத்துலேயே இருப்பேன். அவங்க சொல்கிறது 10 to 15 minutes. நான் வந்து 10 to 15 minutes வைக்கல, பாதி தான் வச்சேன். ஏன்னா ரொம்ப வச்சா அப்படியே தீஞ்சிரும், கருப்பாயிடும் எல்லாமே. அதனால் அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து அது டெக்ஸ்டர் வந்து இந்த வளன்னு இல்லாத கொஞ்சம் கல் மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வந்த உடனே நான் வந்து ஃபுட்லேருந்து எடுத்து காய விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா ஹார்டாகிடும். அப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? நான் ஒன்றே பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாட்டிலேருந்து பாருங்கள், கேன் ஸ்டிக் இட் லேட்டர் ஆன். பாருங்கள், பிரேக் இட், அது உடைய போது பரவாயில்ல. இதை பாருங்கள், நான் இங்கேருந்து பிச்சு எடுத்து இதை பாருங்கள், இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி நம்ம கொஞ்சம் க்ராக் ஆகுது. ஏன்னா வந்து இது சேர்ந்தும் ரொம்ப நாள் ஆகுது. இது பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இந்த ஸ்டிஃப் ஆன உடனே இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த பூவில் வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் இந்த உள்ள ஷாலோ இது வரணுன்னா நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி இதை வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஃபுட் இதில் அதாவது ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். இதெல்லாம் வந்து பாருங்கள், இப்படி அழுத்தி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஷாலோ எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். பென் இல்லைன்னா வந்து இந்த ப்ரஷோட அதர் பாயிண்ட் வச்சு அதே மாதிரி. அப்புறம் இங்கே நடுவில் வந்து இந்த ஸ்பாட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபுட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். சேர்ந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டானோன்னு ட்ரை ஆகி ஹார்டாகிடும். ட்ரை ஆனோடனே இந்த மாதிரி ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பாட் துவைப்பாங்க. இந்த பாட் இதுதான், இதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட்டு அடிச்சுட்டு இதை போட்டு இது யூஸ் பண்ணி எனக்கு கோல்டன் கலர் இது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர் அக்ரலிக் பென்சில் ரெட்டு க்ரீன் என்ன கலர் வேணுமோ இந்த பூக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இந்த பூலாம் தெரிகிற மாதிரி இருக்கணும். பின்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் டல் கலர்ஸாக இருந்தால் தான் இதெல்லாம் வந்து முன்னாடி அழகாக தெரியும். வந்து நான் எடுத்துக்கிறது வந்து கோல்டன். நீங்கள் என்ன கலர் ஒன்றா எடுத்துக்கலாம், இந்த கலர் ஒன்றா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாட் கன் க்ளூ வச்சுட்டு இல்லைன்னா குவிக் இன்ஸ்டன்ட் கம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு எல்லாத்தையும் வந்து இப்படி இதை பண்ணுங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னும் போங்க, என்னென்ன பண்ணி வச்சாங்க இது ஓகே பாருங்கள். ஓகே எங்கே வேணால் உங்களுக்கு எது எந்த மாதிரி வச்சு அழகாக இருக்குதோ அந்த மாதிரி அழகாக வச்சு ஒட்டிட வேண்டியது தான். இந்த ட்ரை கிளேவை வந்து ஒட்டிட வேண்டியது தான். ஒட்டிட்டு நான் இதுக்கு வந்து சாதாரண கிளே யூஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். நான் அது பெயிண்ட்லாம் அடிக்க போகிறதில்ல, ஏற்கனவே காட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்.
ஒன்ஸ் ட்ரை ஒட்டிட்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாக ஃபினிஷிங் அழகாக இருக்கிறதுல திருப்பி வந்து இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள், அழகான பென் ஸ்டாண்ட் இல்லைன்னா டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள், நான் காட்டன் பட்ஸ் இதில் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு மேல் மூடி ஒன்று போட்டு இந்த காட்டன் பட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.